நான் இப்போ பண்ண போகிறது பேபிகார்ன் மசாலா. அதுக்கு தேவையான காய்கறிகள் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பேக்கெட் பேபிகார்னை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். 4 பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 3 தக்காளி போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. 2 வேணுனாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எனக்கு 3 வேணும் தோணுச்சு, போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு குடமிளகா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் இன்னும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நான் இப்போ 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் கொஞ்சம் போடுறேன், 1 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நெருக்கி வச்ச 2 வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெட்டி வச்ச 2 வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோமே அதை வச்சுருக்கேன். இப்போ அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த 2 வெங்காயத்தை நான் இப்போ ஊற்ற போகிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தேவையாக இருக்கிறது எண்ணெய் அளவு ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு. இதோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போக இந்த மாதிரி ரெட் கலராக வதங்குற வரைக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், அதனால் ஊற்றி நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி சிவப்பான உடனே இந்த அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்ற போகிறேன். நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன், எனக்கு தேவைன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றவங்க போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு குடமிளகாவை போடணும், நெருக்கி வச்ச குடமிளகா. அப்புறம் வேக வச்ச அந்த பேபிகார்னையும் போட்டுடணும். அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், நல்ல தண்ணி தான் வேணும். இதை கலரிட்டு இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் விடணும். நல்லா இது குடமிளகா கொஞ்சம் வெந்த பிறகு அந்த வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை நம்ம தேவைக்கு ஏற்ப ஊற்றிக்க வேண்டியது. ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நான் பால் 1 கப்பு இருக்குது, அதை விடுறேன். வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறேன். ஏற்கனவே பேபிகார்னில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதுக்குள்ளது மட்டும்தான் போடணும். நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப கரிச்சு போயிடும், அதனால் கம்மியாகவே போடுங்க.
இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது அலங்கரிக்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். கலர்ஃபுல்லான பேபிகார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்க செம்மையாக இருக்கும். சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.